रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। अजं निर्विकल्पं निराकारमेकम् अजं निर्विकल्पं निराकारमेकं निरानन्दमानन्दम् अद्वैतपूर्णं निरानन्दमानन्दम् अद्वैतपूर्णं परं निर्गुणं निर्विशेषं निरीहं परं निर्गुणं निर्विशेषं निरीहं परब्रह्मरूपं गणेशं भजेमा परब्रह्मरूपं गणेशं भजेमा। अजं निर्विकल्पं निराकारमेकम्। ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை பாவங்களில் பெரிய பாவம். வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இந்த கதை மகாபாரதத்துல பீஷ்மர் தர்மருக்கு சொன்ன கதை. ஒரு நாள் ஒரு நாகத்துக்கும் ஒரு கழுகுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில அந்த கழுகு அந்த நாகத்தை தூக்கி பறந்து போச்சு. அதே சமயத்துல பூமியில ஒரு ராஜா பிராமணர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல மேல கழுகு நாகத்தை தூக்கிட்டு பறந்ததுனால நாகத்தோட வாயிலிருந்து வந்த விஷம் பிராமணரோட தட்டுல இருக்கிற அன்னதானத்துல விழுந்துருச்சு. அதை சாப்பிட்ட அந்த பிராமணர் அங்கேயே செத்து போயிட்டாரு. இத பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தன் ஒரே கவலையா உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ யமதர்மராஜன் சித்திரகுப்தனை பார்த்து ஏன்பா கவலையா இருக்க அப்படின்னு கேட்கும்போது சித்திரகுப்தன் சொல்றாரு, இல்ல ஒரு பிராமணர் செத்து போயிட்டாரு. அவர் எப்படி செத்தாரு அப்படின்னா அவர் சாப்பிட்ட அன்னதானத்துல நாகத்தோட விஷம் கலந்ததுனால செத்து போயிட்டாரு. இப்போ அந்த பிராமணரை கொன்னதுக்கான பாவத்தை நான் யார் மேலேயாவது எழுதணும். ஆனா நான் யார் மேல எழுதுறதுனே தெரியல. காரணம் என்னன்னா நாகத்தோட சுபாவம் விஷத்தை கக்குறது, கழுகோட சுபாவம் நாகத்தை தூக்கிட்டு போறது, ராஜாவோட சுபாவம் அன்னதானம் பண்றது, பிராமணர்களோட சுபாவம் அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுறது. எல்லாருமே அவங்களோட சுபாவத்துல தான் அவங்க இருந்தாங்க. யாருமே எந்த தப்பும் பண்ணல. அப்போ இந்த பிராமணர் இறந்ததுக்கான பாவத்தை நான் யார் தலையில எழுதுறது அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யமதர்மராஜன் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா உனக்கே யார் தலையில எழுதுறதுன்னு புரியும் அப்படின்னு சொல்றாரு. சித்திரகுப்தனும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயத்துல ஊருக்கு வெளியில ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா வந்த 4 பிராமணர்கள் அந்த பாட்டி கிட்ட, இந்த பக்கமா ராஜா எங்கேயோ அன்னதானம் பண்றாருன்னு கேள்விப்பட்டோம், எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்கதான் பண்றாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த பாட்டி அவங்க கிட்ட, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, இப்பதான் ராஜா அன்னதானம் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒரு பிராமணனுக்கு விஷம் வச்சு கொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த ராஜா விஷம் வச்சு கொன்னாரா இல்லையா அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரியாது. அந்த பாட்டி எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயத்த ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பொருளிய கலப்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தன் அந்த பிராமணர் செத்ததுக்கான பாவத்தை இந்த பாட்டியோட தலையில எழுதணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்த கதையை சொன்ன பீஷ்மர் தர்மர் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம முழுசா தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்லி அந்த பொருளிய கிளப்புறது பாவங்கள்லயே பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம நல்லா தெரிஞ்சிக்காம நம்ம மத்தவங்க கிட்ட அதை பரப்பக்கூடாது அப்படின்றதுதான். இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீக கதை, பாவங்களில்
பெரிய பாவம். நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.